விருப்பத்துடன் கேளுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. விடாமல் பின்பற்றுங்கள். விலை கிரயம் செலுத்துங்கள். விலகி பயணியுங்கள். சொல்லுங்க. எல்லாமே அங்கதான் இருக்கு. நான் முடிக்கிறேன். 9ஆம் வசனத்துல 2:9 2 ராஜாக்கள், நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும் போது எலிசா என்ன பண்ணாரா? உம்மேல் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய். தலைவர் போறார், பாஸ் போறார், தகப்பன் போறார், சீனியர் போறார், ஊழியக்காரர் போறார், பல அசைவுக்கு காரணமா இருந்தவர், ராஜாக்களோட ரொம்ப க்ளோஸா இருந்தவர், தோத்திரம் பயங்கரமான ஊழியக்காரர். அவர் போறார் அப்படின்னா நிறைய சொத்துக்கு சேர்த்து வச்சிருப்பார். ராஜா கூட அவருக்கு நல்ல பழக்க வழக்கம்லாம் இருக்குது. அதனால நிறைய பணம் காசுலாம் வச்சிருப்பார். அப்படி இப்படி போட்டு வச்சிருப்பார் அக்கௌண்ட்ல. தோத்திரம் இதை வாங்கி வச்சிருப்பா, அதை வாங்கி வச்சிருப்பா, கொஞ்சம் நில வளம்லாம் இருக்கும், வீடு வாசல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். என்ன வேணும்னு வேற நம்மகிட்ட கேட்கிறாரு. அதனால கிளப்பிடுவோம்டா. தோத்திரம் அந்த நிலத்தை நம்ம பேரில் எழுதி வச்சிருக்கலாம், அந்த வீட்டை நமக்கு கொடுத்துருக்கலாம், அந்த பொருள்லாம் கொடுத்துரு, மைக் செட்டை கொடுத்துருங்களா, அந்த பிஎஸ்எஸும் அந்த மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தந்துருங்களா. அப்படி இப்படிலாம் எலிசா என்ன செய்யலைங்க? சொல்லுங்கண்ணே. அல்லேலூயாவா? அவன் எதை கேட்குறான்? உண்மையில் இருக்கிற ஆவியின் வரம் கேட்க கேட்க விரும்ப விரும்ப உங்க மேல் இருக்கிற அபிஷேகம் பெருகும். போதும்னா போதும் தான். எலியா போதும் கர்த்தாவே, என் ஊழியம் போதும், பிரசங்கம் பண்ணது போதும், உசுரோடு இருந்தது போதும், நான் சாகணும் போதும். உடனே போட்டு தள்ள அவனை. தோத்துறான். என்கரேஜ் பண்றாரு. தோத்துறான். தூதனை அனுப்புறாரு, சோத்தை கொடுக்குறாரு, சொல்லி பார்க்காரு. ஆனாலும் எலியா கேட்கிற மாதிரி இல்லை. இருக்கீங்களா? சூர செடிக்குள்ள இருந்தவன் தூதம் கொடுத்த சோத்தை தின்னுட்டு 40 நாளா நடந்து போய் எங்க உட்காண்டானா? கேபிக்குள்ள. நான் என்ன சொல்றேன், சாகணும் சாகணும்னு சொன்னவன் தூதம் கொடுத்த சோத்தை என்னத்துக்கு திங்கணும்? அதையும் வேணாம்ல சொல்லியிருக்கணும். நீ தூதன் சோத்தை கொண்டு வந்தோன்னா எடுத்து எந்திரிச்சு உட்காந்து கப்பு 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 கப்புன்னு தின்னுட்டு பழையபடியும் போதுமா? என்னது சோறா? இல்ல ஊழியா. நிறைய பேர் சர்ச்சில் அப்படித்தான். பிரசங்கம் வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது ரிசீவ்